இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். என்னது பின்னால் ஒரு எழுத்தெல்லாம் தெரியுது அப்படின்னு பார்க்குறீங்களா? மிரி அப்படின்னு எழுதியிருக்க MIRI. இது ஒரு பட்டணத்தினுடைய பெயர். மலேசியாவில், கிழக்கு மலேசியாவில் இருக்கிற சாரவாக் என்கிற மாநிலத்தில் இருக்கிற ஒரு பட்டணம் இது. இந்த பட்டணத்தில் ஒரு மலை, இந்த மலை மேலே நின்று கொண்டு தான் உங்களோட பேசுகிறேன். இந்த பட்டணத்தில் இருக்கின்ற இந்த நின்று பேசுகிற இந்த மலையில தான் 1909 முதல் ஆயில் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அது 2 கனடியன் இன்ஜினியர்ஸ் வந்தபோது இந்த மலையில் ஆயில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. பொதுவாக அந்த ஆயில் நிலப்பரப்பில், பாலைவனங்களில், கடலுக்கு அடியில், கடல் ஆழத்தில் கூட இருக்கும். மலையில் ஆயில் இருக்கிறது என்பது ரொம்ப அரிதான காரியம். முதல் மலையில் ஆயில் கண்டுபிடிச்சது இங்குதான் சொல்லப்படுகிறது. இந்த ஆயில் வந்த பிறகுதான் மலேசியா தேசமே செழிப்பாக மாறினது. இது மிரி என்கிற ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தில் 1973 ஒரு எழுப்புதல் இந்த மக்கள் நிறைய பேர் கூட்டமாக ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் இந்த பட்டணத்தில் மோர் தென் 50% கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. நிறைய மக்கள் ரட்சிக்கப்பட்டு நிறைய சபைகள் எல்லாம் உருவாகி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ இந்த பட்டணம் ஒரு எழுப்புதலுக்காக தேவன் தெரிந்து கொண்ட பட்டணம், எழுப்புதல் உண்டாக்கப்பட்ட பட்டணம். இப்பவும் அடுத்த இன்னொரு பெரிய மாபெரும் எழுப்புதல் வரணும்னு மக்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. சரி, இந்த பட்டணத்தில் இருந்து கொண்டு உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்குறீங்களா? புலம்பல் 3:22 நாம் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பது, யோசித்து பாருங்களேன். நமக்கு தீமை செய்யக்கூடிய எத்தனையோ விதமான ஆபத்துகள் சூழ்ந்திருக்கிறது. இயற்கையினால் வரக்கூடிய ஆபத்து இருக்குது, கண்ணுக்கு தெரியாதபடி வருகிற பிசாசினால் உண்டாகிற ஆபத்து இருக்கிறது, பொல்லாத மனிதர்களால் உண்டாகிற ஆபத்து இருக்கிறது, நம்மை அழிக்கும்படி யோசிக்கிற, சிந்திக்கிற, அதை செயல்படுகிற ஆட்கள் எல்லாம் நம்ம சுற்றில இருக்கிறாங்க. இவ்வளவுக்கு மத்தியில நம்ம அழியாம பாதுகாப்பா இருக்கல. எப்படி நினைக்கிறீங்க? தேவனுடைய கிருபை. நாம் நிர்மூலமாகாமல் இன்னைக்கு நிலைத்திருக்க காரணம் தேவனுடைய கிருபை. தினமும் அதுக்காக ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரே, இத்தனை பாடு, உபத்திரவ, எதிர்ப்புகளுக்கு மத்தியில, எனக்கு தீமை செய்கிற மக்களுக்கு மத்தியில என்னை பாதுகாத்து வரீங்களே, ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவரை துதிக்கணும். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. அவர் நம்ம மீது இரக்கமுள்ள நல்ல தகப்பன். அதுக்கு முடிவே இவ்வளவுதான், நான் இறங்குவேன், இதுக்கு மேல முடியாது அப்படிலாம் சொல்ல மாட்டார். முடிவே இல்லாம இரக்கம் செய்து கொண்டே இருப்பார். நீங்க யோசித்து பாருங்களேன், நம்ம செய்யற பாவத்துக்கு தண்டனை கொடுத்திருந்தா யாராவது நிலை நிற்க முடியும்னு நினைக்கிறீங்க? அழிஞ்சே போயிருப்போம். அப்போ நம்ம பாவத்தை செய்தோம், அழியாமல் இருக்க என்ன காரணம்? அவருடைய இரக்கம். அதை உணர்த்தி மனம் திரும்ப வச்சு சரிப்படுத்தி நம்ம நடத்துகிறார். நீ தப்பு பண்ற மகனே, தப்பு பண்ற மகளே, நீ உணர்த்தி அப்படி மிகுந்த இரக்கத்தின்படி நம்ம நடத்துகிறார். அந்த இரக்கம் தான் ரொம்ப முக்கியம். அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கணும். அப்ப அந்த இரக்கம் கிடைக்கணுமானா தாழ்த்தணும். தாழ்த்த அவர் நம்ம மீது இரக்கம் காட்டி கொண்டே இருப்பார். பெருமைக்கு இடம் கொடுத்துறாருங்க. என்றைக்கு ஆண்டோடைய சமூகத்துல போய் இதெல்லாம் உடைய கிருபை, உம்முடைய இரக்கம், நான் இன்றைக்கு உயிரோடு இருப்பது உம்முடைய கிருபை, இரக்கம் ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு குடும்பம், எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, எனக்கு ஒரு வேலை, எல்லாமே உம்முடைய இரக்கம். ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கு முடிவே இல்லாம ஆண்டவர் தொடர்ந்து இரக்கம் காண்பித்து கொண்டே இருப்பார். அந்த இரக்கத்தின் நிமித்தம் தான் நாம இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறோம் என்பதை என்றைக்கு மனதில் கொள்ளணும், மறந்துடக்கூடாது. சரியா? இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்ல போற, ஆண்டவரே, நான் நிர்மூலமாகாம இருக்க காரணம் உங்க கிருபை தான். நீங்க எனக்கு கிருபை காமிக்கலைன்னா நான் அழிஞ்சு போயிருப்பேன். உங்களுடைய இறக்கங்களுக்கு முடிவில்லைன்னு சொல்லிட்டீங்க. உங்க இறக்கம் எனக்கு தினந்தோறும் இருக்கணும், என் குடும்பத்தில் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஜெபம் செய்றீங்களா? இன்றைக்கு ஒரு மாற்றம் நடக்க போகிறது. நீங்க பயப்படுற காரியத்தை கர்த்தர் தலைகளாய் மாற்றுவார். அவருடைய மிகுந்த இரக்கத்தின்படி உங்களுக்கு நன்மை செய்வார். ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்க போகிறது. உடைய அற்புதத்தை எதிர்பாருங்க. ஆண்டவருடைய இரக்கம் உங்களுக்கு அற்புதம் செய்யும். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு இரக்கம் செய்வதற்கு எப்பவும் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க. நான் நிர்மூலமாகாது இருக்கிறது உங்களுடைய கிருபை. இன்றைக்கு எனக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன், விசுவாசிக்கிறேன், நான் பெற்றுக்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.